ஹாய், இந்த வீடியோல டிபென்ச்சர்ஸ்னா என்ன, டிபென்ச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்னோட கம்பெனியோட பிசினஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நான் என்னோட பணத்தை ரெடி பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸையோ என்னோட கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸா சேர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அது மூலமா என்னோட பிசினஸை டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என் கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸை இன்வெஸ்டர்ஸ் ஆனா உங்ககிட்ட ஸ்டாக் மார்க்கெட்ல வித்து அது மூலமா பணத்தை ரைஸ் பண்ணி என்னோட பிசினஸை என்ஹான்ஸ் பண்ணலாம். என்னோட கம்பெனில நான் யாரையும் ஷேர் ஹோல்டர்ஸா சேர்த்துக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நான் பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணி பேங்க் கிட்ட இருந்து லோன் கேட்கலாம். ஆனா பேங்க் கிட்ட போய் லோன் கேட்கிறப்ப அவங்க என்னோட கம்பெனியோட லயபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு, அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு, கம்பெனி ப்ராஃபிட்ல ஓடுதா லாஸ்ல ஓடுதா, ரெவன்யூ எவ்வளவு வந்திருக்கு, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி பேங்க் கிட்ட போய் நான் லோன் கேட்கறதுக்கு பதிலா இன்வெஸ்டர்ஸ் ஆனா உங்ககிட்ட நேரடியா லோன் வாங்கி அது மூலமா என்னோட பிசினஸை டெவலப் பண்றது தான் இந்த டிபென்ச்சர்ஸ். சோ டிபென்ச்சர் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு பிக்ஸ்டு இன்கம் தரக்கூடிய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எதுக்காக டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றோம்னா கம்பெனிஸும் கவர்மெண்ட்டும் அவங்களோட பிசினஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக பணத்தை ரைஸ் பண்றாங்க. அதனால இது ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதையும் பிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டின்னு சொல்றோம்னா டிபென்ச்சர்ஸோட மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் டிபென்ச்சர்ஸோட இஷ்யூயர்ஸ் அதோட இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது பேங்க்ல நீங்க ஒரு பிக்ஸ்டு டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றப்ப ரிஸ்க் லெவல் எவ்வளவு கம்மியா இருக்குமோ அதே மாதிரியான ரிஸ்க் கம்மியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதே சமயத்துல உங்களுக்கு பிக்ஸ்டு டெபாசிட்ல கிடைக்கிறத விட ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இதுல கிடைக்கும். சோ இந்த டிபென்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பாண்ட், அதாவது ஒரு கடன் பத்திரம் மாதிரி தான். சப்போஸ் நீங்க யாருக்கிட்டயாச்சும் கடன் வாங்குறீங்க அப்படின்னா நான் இத்தனை வருஷத்துல உங்களோட கடனை திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பாண்ட் எழுதி கொடுத்துட்டு தான் நீங்க வாங்குவீங்க. அதே மாதிரி தான் இந்த டிபென்ச்சர்ஸ்லயும் இந்த டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்றவங்களுக்கும் இந்த டிபென்ச்சர்ஸை வாங்குறவங்களுக்கும் நடுவுல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் தான் இண்டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டென்ச்சர்ல தான் இந்த டிபென்ச்சர்ஸோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ, இந்த டிபென்ச்சர்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் மந்த்லி கொடுக்குறாங்களா, குவார்டர்லியா, ஆனுவலியா இல்ல செமி ஆனுவலியா, இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் இருக்கும். இந்த டிபென்ச்சர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். டிபென்ச்சர்ல கூப்பான் ரேட் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூப்பான் ரேட் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல, நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் அவங்க இன்ட்ரெஸ்டா கொடுக்குறாங்க அப்படின்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கூப்பான் ரேட். அடுத்து கூப்பான் பேமெண்ட் டேட். கூப்பான் பேமெண்ட் டேட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் அவங்க மந்த்லி கொடுக்குறாங்களா, ஆனுவலி கொடுக்குறாங்களா, செமி ஆனுவலி கொடுக்குறாங்களா, இல்லைன்னா குவார்டர்லி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் கூப்பான் பேமெண்ட் டேட்ல இருக்கும். அடுத்த டிபென்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மினிமம் வேல்யூ. அதாவது மினிமம் நீங்க இவ்வளவு அமௌண்ட் ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த டிபென்ச்சரை பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் அந்த டிபென்ச்சரோட மினிமம் வேல்யூ 1000 rupees அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்க மினிமம் 1000 rupees ஆச்சும் இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு டிபென்ச்சரை பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்க அந்த 1000 rupees-ஓட மல்டிபிள்ஸா அதுக்கப்புறம் எவ்வளவு வேணும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 1000, 2000, 10,000, 1 lakh rupees இந்த மாதிரி எவ்வளவு வேணும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிபென்ச்சரோட டென்யூர் அப்படிங்கிறது டைம் ஸ்பேன். அந்த டிபென்ச்சரோட மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படிங்கிறது தான் அந்த டிபென்ச்சரோட டென்யூர். அடுத்து ரிடம்ஷன் டேட். ஒரு கம்பெனியோ இல்ல கவர்மெண்டோ டிபென்ச்சரை இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அவங்களோட டிபென்ச்சரை ரிடீம் பண்ணிக்கணும். இன்வெஸ்டர்ஸோட பணத்தை ரீபே பண்ணிட்டு அவங்களோட டிபென்ச்சர்ஸை ரிடீம் பண்ற டேட் தான் ரிடம்ஷன் டேட். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.